Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோ நான் ஏன் மேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி டேட்டுக்கு கார் வாங்கணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய கார் வேரியன்ஸ் இருக்குது, நிறைய இன்ஜின்ஸ் இருக்கும், நிறைய ரிவ்யூஸ் நம்மளால் யூடியூப்பில் பார்க்க முடியும். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸான கார் வச்சுருக்கிற நிறைய பீப்பிளை மீட் பண்ணுவோம். அவங்ககிட்ட இருக்க நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் கேட்டு நம்ம கார் டிசைட் பண்ணுற முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய டைம் பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம், சில டைம் நல்ல குட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். நீங்கள் இந்த 10 மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கார் வாங்கினதுக்கப்புறம் அதெல்லாம் நினச்சி ரிக்ரெட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தோணுன ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து இன்றைக்கி 10 புல்லட்ஸ் பாயிண்ட்ஸை டமால் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பை எ யூஸ்டு கார். நீ புதுசாக கார் வாங்க போறியா, யூஸ்டு கார் வாங்கு. ஏன்னா வந்து நீ புது கார் வாங்கினா எங்கன்னா போய் ஆக்சிடென்ட் பண்ணிடுவா, உனக்கு கார் ஓட்ட தெரியாது, இடிச்சிருவ. அதனால் பழைய கார் வாங்கிக்கோ. பழைய கார் வாங்கி நல்லா அடித்து ஓட்டி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு நீ செகண்ட் டைம் கார் வாங்கும்போது புது கார் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட இந்த அட்வைஸ் வரும். இது வந்து ஒரு பெரிய தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு சில டைம் வந்து காம்ப்ளிகேட்டட் ஆகலாம். பிகாஸ் யூஸ்டு கார்ன்றப்போ நம்ம மார்க்கெட்டில் வாங்கினோன்னா நம்ம அன்னோன் காசு தான் வாங்குற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் நம்மளால் எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணி வாங்க முடியும் தெரியாது. எஸ்பெஷலி நம்ம ஊரில் வந்து அடிக்கடி ஃப்ளட்ஸ் வருது. ஓகே, ஃப்ளட்டில் அஃபெக்டான வெஹிக்கிள் வரதுக்கான சான்சஸ் அதிகம். நீங்கள் யூஸ்டு கார் வாங்கலாம், பட் உங்களோட சரௌண்டிங்கில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்லா அப்கீப் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த கார் வந்து ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். சிங்கிள் யூஸர், அது வந்து நல்ல வெல் மெயின்டைன்டு கார் அப்படின்றப்போ நீங்கள் டெஃபினட்டாக வந்து யூஸ்டு காரை கன்சிடர் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் கார் போகிறதுல வந்து நோ பாயிண்ட். அதுவும் இல்லாமல் அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் தான் இருக்குது. இப்போ நீங்கள் நியூ கார் வந்து லோன் போட்டு எடுக்க போகிறீங்கன்னா லோன் பர்சன்டேஜுமே நியூ காருக்கு வந்து கம்மி. இதே ஓல்டு வெஹிக்கிளுக்கு நீங்கள் லோன் போகிறீங்கன்னா பர்சன்டேஜ் அதிகம். நெக்ஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம், வியர் அண்ட் டியர் நிறைய ஆகியிருக்கலாம், ஹிடன் டேமேஜஸ் இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் இருக்கலாம். கார் வாங்குறது மட்டும் பிரச்சனை இல்லை, கார் வாங்கினதுக்கப்புறம் என்ன இஷ்யூ வரும்னு சொல்லிட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அடுத்தது ஒரு ப்ராப்பரான ஹிஸ்ட்ரி இருக்குது, அது அப்படியே இருந்தாலும் அது உண்மையான ஹிஸ்ட்ரியா, அது வந்து ஃபேக்காக இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஓடோமீட்டரில் வந்து ஒரு 50K கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவுமே வந்து இப்போது இன்றைக்கி ரேட்டுக்கு நம்மளால் ரீசெட் பண்ணுற முடியும். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றப்போ யூஸ்டு கார் வாங்குறீங்க அப்படின்னா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய ஃப்ராடுத்தனம் பண்ணி நம்மகிட்ட காரை விற்றுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஓனர்லாம் வந்து பிடிக்கவே முடியாது. ஸோ வாங்குற மாதிரி இருந்தால் உங்கள் ஏரியாவிலே அவங்க தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ஸ், அவங்க வந்து அவங்க ட்ரஸ்ட் பண்ணலாம். ஏதாவது இஷ்யூனா அவங்களை போய் நாளைக்கு கேட்கலாம் அப்படின்றப்போ மட்டும் அந்த யூஸ்டு கார் வந்து நீங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. மற்றபடி நான் வந்து நீங்கள் வாங்கணுன்னா புது கார் வாங்கிடுங்க. தட் இஸ் அ பெஸ்ட் டீல். செகண்ட் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார் வாங்க போறியா, சின்னதாக ஒரு கார் வாங்கிக்கோ, காம்பேக்டாக ஒரு கார் வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறத விட, மற்றவங்க சொல்லி கேட்கறத விட நமக்கே ஒரு திங்கிங் வந்துடும். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் கார் ஓட்ட போகிறோம், நம்ம வந்து குட்டியாக ஒரு கார் வாங்கி டிரைவிங் கற்றுக்கிட்டு அப்புறமேட்டு வந்து செகண்ட் கார் அப்கிரேட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசான கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாட் வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே வரும், எனக்குமே இருந்துச்சு. ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணவே கூடாது. பிகாஸ் நீங்கள் கார் வாங்கும்போதே கார் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்டாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஷர்ட் மாதிரி உங்களால் வந்து அதை நினச்ச உடனே இன்னொரு ஷர்ட் வாங்க முடியாது. ஒரு எஸ்பெஷலி ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரோன்னா, ஸோ கார் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா, இவ்வளோ பெரிய கார் நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரைவிங்கே பழகாதப்போ இந்த மாதிரி ஃபியர்ஸ்லாம் வரது உண்டு. இது வந்து எஸ்பெஷலி ஒரு நியூபியாக இருக்கிறப்போ இந்த டிசிஷன்ஸ் வந்து எடுத்துருவாங்க. சின்னதாக ஒரு கார் வாங்கிக்கலாம்ப்பா, 4 பேர் போகிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. பட் கார் வாங்கின அப்புறம் 1 or 2 monthsக்கு அப்புறம் நம்ம பெரிய காராக வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. பயந்து ஒரு ஃபியரில் வந்து சின்ன கார் வாங்கிக்கலாம், அடுத்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து எதுவுமே நடக்காது. எவ்வளோ பெரிய காராக இருந்தாலும் சரி உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட் வைங்க. 1 மாதத்தில் நீங்கள் வந்து எந்த காராக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணிடலாம். தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ யூஸ்டு கார் இருக்குது, ஓகே காம்பேக்ட் கார் வாங்கணும்னு சொல்லிட்டேன். இப்போது புது கார் வாங்கணுனாலே நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஜின் இருக்குது. பெட்ரோலா, டீசலா, வெஹிக்கிளா, அப்புறம் சிஎன்ஜியா, ஹைப்ரிடா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும். இன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பெட்ரோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும். பட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே மட்டும் நீங்கள் ஓட்ட போகிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் வெஹிக்கிள் தாராளமாக வாங்கலாம். பிகாஸ் அதோட ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கி ப்ரொடியூஸ் பண்ணுற வெஹிக்கிள் ரேஞ்ச் கம்மி. நீங்கள் சிட்டியை தாண்டி லாங் ட்ரிப்புக்குலாம் அதை இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. பிகாஸ் என்ன சொல்கிறது, சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் வந்து அந்த அளவுக்கு அவைலபிளாக கிடையவே கிடையாது. எங்கள் ஊர்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சிட்டியில் கிடையாது. ஸோ என்னாலாம் வந்து வெஹிக்கிள் வச்சு ஓட்ட முடியாது. எங்கள் வீட்டில் மட்டும்தான் என்னால் போட முடியும் நைட்டு. அதுக்குமே வந்து ஒரு ப்ராப்பர் செட்டப் வேணும் வெஹிக்கிள் வேணால். இல்லை நீங்கள் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கீங்கன்னா மேபி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உங்ககிட்ட பட்ஜெட் அதிகமாக இருக்குன்னா தயவு செஞ்சு ஹைப்ரிட் வாங்க. ஒரு நல்ல மைலேஜ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கோயிங் ஃபார்வர்ட் எவல்யூஷனே வந்து பெட்ரோல்லேருந்து ஹைப்ரிட் போயிட்டு தான் ஈவி வரும். ஸோ நீங்கள் ஈவி பிளான் பண்ணுறீங்கன்னா மினிமம் நெக்ஸ்ட்டு ஒரு 7 to 8 yearsக்கு அப்புறம் மேபி
நீங்கள் ட்ரை பண்ணலாம். 4th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இப்போ இது வந்து ஒரு பெரிய தலைவலியான விஷயன்றதை தாண்டி இந்த கார் என்தூசியாஸ்டிக்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்களா ஊருக்குள்ள. மேனுவல் வாங்க மச்சான், மேனுவல் தான் சூப்பராக இருக்கும், மேனுவல் ஓட்டினா தான் கார் ஓட்டுறதுக்கான அந்த இதே கிரிப்பே கிடைக்கும், அதுதான் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண ஓட்ட முடியும், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் வந்து ஆட்டோமேட்டிக் வாங்கடா, ஆட்டோமேட்டிக் தான் லக்ஸுரியாக இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒப்பீனியன் டிஃப்ரென்சஸ் இருக்குது இந்த மேனுவல் வெர்சஸ் ஆட்டோமேட்டிக். நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து என்ஜி எஸ்டன் மேனுவல். இப்போது நான் மேனுவல் வாங்கியிருக்கேன்னா இட் டசன்ட் மீன் நீங்களும் மேனுவல் வாங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். யார் யார் லைஃப் ஸ்டைலுக்கு என்னென்ன மாதிரி சூட் ஆகும்னு சொல்லிட்டு நமக்கு தான் தெரியும். நீங்கள் வந்து இன்னொருத்தவங்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களோட சஜஷன் மட்டும் தான் சொல்லுவாங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன இருக்கோ அவங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை தான் சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் இன்கேஸ் நீங்கள் சிட்டி லைக் சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி டைட்டான சிட்டி டிராஃபிக்கில் தான் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ட்ரைவ் பண்ண போகிறீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஆட்டோமேட்டிக் வாங்க, நல்லா ஹேண்டில் பண்ண முடியும்ப்பா, மேனுவல்லாம் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்றப்போ நீங்கள் வந்து மேனுவல் வாங்கலாம். பட் ஆனால் பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. மேனுவல் வாங்கினா தான் வந்து நீங்கள் கார் ஓட்டுற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வெட்டி பந்தாலாம் போட்டுட்டு நீங்கள் கார் வாங்கினீங்கன்னா கடுப்பாயிரும் சிட்டி டிராஃபிக்கில் ஆட்டோமேட்டிக் ஓட்டுறது. ஆட்டோமேட்டிக்கில் ஏகப்பட்ட வேரியன்ட் இருக்குது, அது எல்லாமே நான் வந்து பர்சனலாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி பேசணுன்னா அது ஒரு லென்த்தான டாப்பிக்காக போகும். 5th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் எல்லாமே சூஸ் பண்ணிட்டேன், இந்த ஃபியூல் டைப் வாங்க போகிறேன், புது கார் வாங்க போகிறேன், எல்லாமே பார்த்துட்டேன். ஆனால் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாமல் நிறைய பேர் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுறாங்க. ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு டேரெக்டாக போய் டீலர்கிட்ட வந்து காரை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து அப்புறமேட்டு வந்து கார் ஓட்டி பழகி அந்த காருக்கு பழகிறதுலாம் வந்து ரொம்ப தப்பு. பிகாஸ் நீங்கள் கார் வாங்க போகிறீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாமல் தயவு செஞ்சு கார் வாங்காதீங்க. ஒரு வாட்டியில் 2 வாட்டியில் 3 வாட்டி கூட டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். நீங்கள் வாங்க போகிற காரை புக் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா. ஒரு காரில் நீங்கள் வந்து அந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லா காருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அந்த கேட்டகரி இல்லாமல் அதுக்கு அடுத்த கேட்டகரியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி கேட்டகரியாக இருக்கட்டும், எல்லா காருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கடைசியாக உங்களுக்கு வந்து இந்த கார் தான்ப்பா ஓகேன்றப்போ மட்டும் நீங்கள் கார் வந்து புக் பண்ணுங்கள். காரே ஓட்ட தெரியாது எனக்கு, எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் நல்லா கார் ஓட்டுவார், அவரை வச்சு நான் கார் வாங்கிக்கலாமா, கார் வாங்கிடலாம், அவர் சொல்கிறத நம்பலாமா அப்படின்ட்டிங்கன்னா தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க. அவர் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் வந்து தனியாக கார் டிரைவிங் போயிட்டு காரை வந்து மூவ் பண்ணி உங்களால் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியுன்றப்போ மட்டும் நீங்கள் கார் வாங்க. பிகாஸ் நீங்கள் தான் அந்த கார் வச்சுக்க போகிறீங்க. அவர் பக்கத்து வீட்டுக்காரங்களோ நல்ல கார் வச்சுருக்கிற ஒரு பெரிய ஸ்கில்ஃபுல் டிரைவரும் காரை ஓட்ட போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணி அந்த கார் வாங்கணுன்னா கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஓகே, கார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டேன்ப்பா. இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேரியன்ஸ் இருக்குது. ஒரு கார் எடுத்திங்கன்னா டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 வேரியன்ட் வச்சுருக்காங்க. எந்த வேரியன்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுனே மைண்டு வந்து தெரியலையே. நம்ம பேஸ் வேரியன்ட் வாங்கலாமா, இல்லை டாப் எண்ட் வாங்கலாமா, மிட் வேரியன்ட் வாங்கலாமான்னு சொல்லிட்டு முன்னாடி காலத்துலாம் இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட்லேயே 3 வேரியன்ட் இருக்குது, 1, 2, 3. அப்புறம் மிட் வேரியன்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேரியன்ட் இருக்குது. டாப் எண்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 4 வேரியன்ட் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறப்ப என்ன வேரியன்ட் டிசைட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து பிரச்சனை இல்லைனா நீங்கள் டாப் எண்ட் போய்க்கலாம். ஒரு மிடில் கிளாஸ் நீங்கள் கார் பை பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ ஆப்வியஸாக நமக்கு வந்து மணி மேட்டர்ஸ். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் இருந்தால் போதும். இவ்வளோ ஃபேன்சியான எனக்கு வேணாம், எனக்கு இதெல்லாம் தேவை, இந்த பேசிக்கான நீட்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்றப்போ அதெல்லாம் இருந்ததுனாலே நீங்கள் அந்த கார் வாங்கிடலாம். அதை எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் உள்ள கார் வச்சுருக்கான், அவன் அந்த மாதிரி ஃபீச்சர் உள்ள கார் வச்சுருக்கான், நம்மளும் இந்த மாதிரி ஃபீச்சர் வச்சுருக்கணும், சன்ரூஃப் வேணும், பேனரோமிக் சன்ரூஃப் வேணும், அடுத்து அடாஸ் ஃபீச்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஆசைப்பட்டோன்னா பணம் இருந்தால் வாங்கலாம். பட் பணம் இல்லைனா எதுக்கு கஷ்டப்பட்டு வாங்கணும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் நீங்கள் ஒரு வேரியன்ட் புஷ் பண்ணி வாங்குறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எந்த வேரியண்ட்டில் இருக்கோ அந்த வேரியண்ட் நீங்கள் கண்ண மூடி வாங்கிக்கலாம். பேஸ் வேரியண்ட் இருந்தாலும் தப்பு இல்லை. 7th விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் இன்சூரன்ஸ். இப்போ கார் இன்சூரன்ஸ்ன்றதும் எவ்வளோ முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களால் ஒரு கார் ஆக்சிடென்ட் தெரியாமல் நடக்குதுன்னா அந்த காருக்கான செலவு ஏகப்பட்டது ஆகும், நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. சில டைம் வந்து காரை கூட லாஸ் ஆகும். ஓகே, அந்த டைம்லாம் வந்து நம்ம இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ யூஸ்டு கார்லாம் நீங்கள் இன்சூரன்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு காஸ்ட்டுமே அதிகம். இதுவே ஒரு புது காருக்கு நீங்கள் பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் போகிறீங்கன்னா அதை விட கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் யூஸ்டு கார் வாங்காமல் நியூ கார் வாங்குறதுக்கு இதுவுமே ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் ஷோரூம்லேயே போட வேணாம், நீங்கள் வெளியே போட்டுக்கோங்க, எதுக்கு ஷோரூமில் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. காஸ்ட் கட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஆப்வியஸ்லி ஒரு 10,000 15,000 கம்மியாக தான் ஆகும் அவுட் சைட் ஷோரூம் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் ப்ரிஃபர் பண்ணும்போது. பட் இதில் வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கார் பையருக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பெருசாக காரை பற்றின நாலேஜோ இந்த இன்சூரன்ஸ் எப்படி கிளைம் பண்ணுறது அந்த நாலேஜோ இல்லாதப்போ நீங்கள் கார் கம்பெனிலே இருக்கிற இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்கிறது பெட்டர். பிகாஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒரு
சம்பவம் பண்ணிட்டீங்க அப்படின்றப்போ நீங்கள் ஈஸியாக வந்து ஷோரூம் கால் பண்ணி காரை வந்து எடுத்துகிட்டு போக சொல்லிடலாம். நீங்களே கூட போய் விட்டுறலாம். அவங்க வந்து கம்ப்ளீட்டாக காரை டேக் கேர் பண்ணி எல்லாமே ப்ராசஸ் முடிச்சு கொடுத்துருவாங்க. ஒரு வேளை நீங்கள் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து அவுட் சைட் ஷோரூம் எடுக்கிறீங்கன்னா அதுவுமே வந்து எடுக்கலாம், தப்பு இல்லை. பட் அதுக்கான ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம். அந்த டைமில் வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுன்றப்போ நீங்கள் டெஃபினட்டாக அதை கன்சிடர் பண்ணலாம். இன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் கார் வாங்க போகிறீங்கன்றப்போ கார் ஷோரூம்குள்ளே ப்ரொவைட் பண்ணுற இன்சூரன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். பிகாஸ் அவங்களே வந்து ஓரளவுக்கு ஆஃபர் பண்ணி நெகோஷியேட் பண்ணி நீங்கள் வாங்க முடியும். கண்டிப்பாக ஒரு 10 to 15,000 நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்க முடியும். என்னோட காருக்கே வந்து 15,000 வரைக்கும் எனக்கு லெஸ் பண்ணி. ஓகே, 9th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார் வாங்கிட்டேன், எல்லாமே டிசைட் பண்ணிட்டேன், பே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மேட்ரு அக்சசரிஸ். ஓகே, அக்சசரிஸ்ன்னு பார்த்தோன்னா நமக்கு தேவையான அக்சசரிஸ் நம்ம காருக்கு போட்டாலே போதும். நம்மகிட்ட ஷோரூம் வந்து எல்லா அக்சசரிஸுமே காட்டி இந்த அக்சசரிஸ் போடுங்க, அந்த அக்சசரிஸ் போடுங்க, சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், இது வந்து இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு தேவையான அக்சசரிஸ் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், MG அஸ்டருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்கான அக்சசரிஸ் போட்டாலே போதும். யூஸ்லெஸ்ஸான அக்சசரிஸ் போட்டு தேவையில்லாத காசு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு வேணும்னா வந்து கோயிங் ஃபார்வர்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட் கார் வாங்குறப்பவே இதெல்லாம் போட்டால் தான் நான் கார் ஓட்டுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டை தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார் வாங்கிட்டால் மட்டும் போதாது, அந்த காரை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், நல்லா அப்கீப் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம டவுன் த லைன் ஒரு 5 years 6 years 7 years அப்புறம் நம்ம கார் ரீசேல் பண்ணோம், நல்ல வேல்யூக்கு போகும். நீங்கள் பேஸ் மாடல் வாங்கலாம், டாப் எண்ட் வாங்கலாம், எது வேணால் வாங்கலாம். பட் ஆனால் டூ மச் ஆஃப் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு சுற்றிட்டு அந்த காரை நீங்கள் லாங் டைமுக்கு வச்சுக்க போகிறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணலாம். பட் வாங்கிட்டு நான் வந்து ஒரு 2-3 years தான் வச்சுக்க போகிறேன்றப்போ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணாலும் நீங்கள் விற்கும் போது அந்த வேரியண்ட்டுக்கான காஸ்ட்டு தான் வந்து டிப்ரிசியேஷன் ஆகி நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபியூல் கன்சப்ஷன் இருக்கும், கார் மெயின்டெனன்ஸ் இருக்கும், சர்வீஸ் காஸ்ட் இருக்கும், எவ்வளோ நிறைய. ஸோ எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு உங்களால் ஒரு காரை வாங்க முடியும், மெயின்டைன் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் கார் வாங்க. உங்களை வந்து இந்த கார் வந்து மோட்டிவேட் பண்ணி உங்களை வந்து உங்களோட கெரியரை இன்னும் புஷ் பண்ணி கொண்டு போகும்ன்றது தான் என்னோட பிலீஃப். இன்றைக்கி சொன்ன இந்த 10 பாயிண்ட்ஸுமே வந்து என்னோட மைண்டுக்கு ஸ்ட்ரைக்கான பாயிண்ட்ஸ் தான். உங்களுக்கு வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் யாரெல்லாம் புது கார் வாங்க போகிறாங்களோ அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுவுமே வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு ரெக்டிஃபை பண்ணி அதுக்கும் ரிப்ளை பண்ணுவோம். அண்டில் தென் டேக் கேர், பை பாய். இட்ஸ் ஜெய் கணேஷ். சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள்.